பிள்ளைகள் எல்லோருக்குமே இனிய வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் ராஜதுரை கஜீபன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் கிங்டம் ஆஃப் மேத்ஸ் நிறுவனத்தால எமது முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களினூடாக மாணவர்களுக்கு பகுதியொன்று வினாக்களையும் அது தொடர்பான விளக்கங்களையும் அளித்து வருகிறோம். கணிதத்தால் கனவுலகை வெல்வோம் என்ற அடிப்படையில் நம்மளுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்றோம். எங்களுடைய நிறுவனத்தினுடைய நேரடியான வகுப்புகள் யாழ்ப்பாணம் மெல்லாகத்தில் 7ஆம் கட்டை பாஸ்கரன் வீதியில் அமைந்துள்ள நமது கிங்டம் ஆஃப் மேத்ஸ் நிறுவனத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு நேரடியாக எங்களுடைய வினாவை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம். குழந்தைகள், இன்றைக்கு நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஒரு கேள்வி இடை தொடர்பான ஒரு கேள்விக்குள்ள நாங்கள் இன்றைக்கு பயணிக்க போறோம். நாங்கள் 9ஆம் ஆண்டுல இடைசமன் 9ஆம் ஆண்டுல இடைசமன் சிக்மா எஃப்எக்ஸிங்கள் சிக்மா எஃப் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி இடையை கண்டிருப்போம். உண்மை இடை. அடுத்ததான் நாங்க பாக்குறோம்டா பிள்ளைகள், உண்மை இடை சமன் 10ஆம் ஆண்டுல நாங்க படிச்சிருப்போம். ஏ சக சிக்மா எஃப் டி இன் கீழ் சிக்மா எஃப். இது உண்மையிலேயே நாங்கள் இதை தமிழ்ல எழுத போனாலடா குழந்தைகள், உண்மை இடை சமன் உடைய கவனிங்கடா பிள்ளைகள், உண்மை இடை சமன் உத்தேச இடை. இந்த உத்தேச இடையைத்தான் நாங்கள் எடுகொண்ட இடை என்னும் சொல்லுவோம். உத்தேச இடை சக விலகல் இடை. விலகல் இடை வடிவாக கவனிச்சிங்களாக இருந்தால், உண்மை இடை சமன் ஏசக சிக்மா எஃப் டி என்கிற சிக்மா எஃப். அப்ப உண்மை இடை சமன் அந்த ஏ என்றதுதான் உத்தேச இடை இல்லது எடுகொண்ட இடை சக விலகல் இடை. அப்ப இதுதான் இடை தொடர்பாக எங்கள்ட்ட இருக்கக்கூடிய சமன்பாடுகள். அதை நாங்க பார்த்தமாக இருந்தால், 50 பெருமானங்களை கொண்ட திட்டம் ஒன்றில் எடுகொண்ட இடை 60 ஆயின் விலகல்களின் கூட்டுத்தொகை 150 ஆயின் உண்மை இடையே கண்டுபிடிக்கலாம். பிள்ளைகள், நீங்கள் ஆழமா கவனிச்சீங்கள் என்றால் குழந்தைகள், ஆழமா நீங்க கவனிச்சீங்கள் என்றால், ஆழமா நீங்க கவனிச்சீங்கள் என்று சொன்னால், எங்களுக்கு 50 தரவுகள் என்றால் சிக்மா எஃப் தானடா 50. பிள்ளைகள் வழியா கவனிக்கணும். சிக்மா ஏ சக சிக்மா எஃப் டி என்கிற சிக்மா எஃப் எல்லோடா. இதுல எடுகொண்ட இடை 60 என்றால் ஏக்கு பதில் 60 பிரதியிடுங்கோ. விலகல்களின் கூட்டுத்தொகை. அப்ப அந்த சிக்மா எஃப் டி தானடா குழந்தைகள் எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? 150 இருக்கு. கீழே 50 தரவுகள் என்ற படியானடா குழந்தைகள் சிக்மா எஃப் 50 இருக்க போற. ஆகவே 60 சக 3, அப்ப விடை 63. அப்ப உண்மை இடை எவ்வளவு என்று கேட்டீங்கள் என்றால் குழந்தைகள் 63 காணப்படும். உண்மை இடை எவ்வளவு என்று கேட்டீங்கள் என்றால் குழந்தைகள் 63 காணப்படும். அப்ப உண்மை இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை. அதை குறியீட்டுல சொல்ல போனால் இடை சமன் ஏசக சிக்மா எஃப் டி என்கிற சிக்மா எஃப். சரியில்லடா பிள்ளை. அப்ப இது பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினாக்களடா பிள்ளைகள். ஆகவே தொடர்ந்து நாங்கள் இன்னொரு வினாவோட சந்திப்போம். தொடர்ந்து நம்பிக்கையோட கணிதத்தின் மீது அதிக ஆர்வத்தையும் அதிக விருப்பத்தையும் கொண்டீங்களாக இருந்தால்
நிச்சயம் உங்களுக்கு கணிதம் ஒரு அழகிய வாழ்க்கையை பரிசளிக்கும். மீண்டுமாக கணிதத்தால் கனவுலகை வெல்வோம். தேங்க்யூ பிள்ளைகள். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.